கர்த்தர் நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளாகிய உங்களுக்காக இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதம் தான் 23 தான் எங்க போனாலும் வாசிக்கிறாங்க. எலிசபெத் மகாராணி முடிசூட்டக்கூடிய அந்த நாட்கள்ல அந்த அம்மா கேட்டாங்களாம், என்னை முடிசூட்டும் போது இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கணும், சங்கீதம் 23 வாசிங்கன்னு சொன்னாங்களாம். இரத்த சாட்சியா மரித்த பரிசுத்தவான்கள்லாம் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், சங்கீதம் 23. என்னை நீங்க தூக்கு போடும்போது சங்கீதம் 23 வாசிங்க, என்னை தீயிலிட்டு எரிக்கும் போது சங்கீதம் 23 வாசிங்கன்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சின்னா சங்கீதம் 23 தான் வாசிப்பாங்க. அடக்க ஆராதனைனாலும் சங்கீதம் 23 தான். நீங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நோயுற்றவர்கள் மத்தியில ஊழியம் செய்யறவங்க வாசிக்கிற சங்கீதம் எதுனா 23 தான். சந்தோஷமா கல்யாணம் பண்ணி காது குத்தி எதுனாலும் வாசிக்கக்கூடிய சங்கீதம் எதுனா 23 தான். ஏன்னா இந்த சங்கீதத்துல தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கிறீர்கள் என்பதை இந்த சங்கீதம் ஒரு படமிட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது.